வெல்கம் டு டோசன்ட் டெசிபிள் ட்ரீம் டெக்னாலஜிஸ். என்னோட பேர் அஜய். குபர்னெட்டிஸ் இன் 30 டேஸ் சீரீஸோட 12th செஷனில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு செஷனில் ரோலிங் அப்டேட் டெப்ளாய்மெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் செஷன்ஸில் ப்ரீவியஸ் கிளாஸஸில் நிறைய பேர் ரோலிங் அப்டேட் கிளியராக புரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம், ப்ளஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் லேப் செஷனும் ரெடி ஆயிருக்கு. அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ரோலிங் அப்டேட்னு ஜென்ரலாக பார்க்கும்போது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஒரு 3 பாட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு 4 பாட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஓல்டு வெர்ஷனு இருந்து நியூ வெர்ஷனில் அப்டேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 பாட் டெலிட் ஆகிட்டு நியூ பாட்ஸ் 2 ஆட் ஆகும். நியூ பாட்ஸ் 2 அலைவாக இருக்கும்போது பேலன்ஸ் இருக்க 2 பாடும் டெலிட் ஆகிட்டு டோட்டலாக நியூ வெர்ஷன் அப்டேட் ஆகும். இதுதான் ரோலிங் அப்டேட் ஜென்ரலாக. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது வெர்ஷன் 1, ரைட் சைடில் இருக்க டிவிஷன், அதாவது ரைட் சைடில் இருக்கிற டிவிஷன் வெர்ஷன் 2. ரோலிங் அப்டேட் டெமோவில் இங்கே ஃபர்ஸ்ட் லெஃப்டில் இருக்கிற கண்டெய்னர்ஸ் வெர்ஷன் 1, ரைட்டில் இருக்க டெமோ வந்து வெர்ஷன் 2. ஸோ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெப்ளிகா செட்டுக்கு தான், அதாவது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டெப்ளாய்மெண்ட்டுக்கு தான் பாலிசிஸை ரவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேபி அல் ஜூம் இன், ஏன்னா ஒரு சிலருக்கு க்ளீனாக தெரியாது. ஓகே, I think it's visible now. ஃபைன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ சர்வீசஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் தான் பாலிசி, அதாவது இன்கமிங் டிராஃபிக்கை ரவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரோலிங் அப்டேட் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெப்ளிகாஸ் கவுண்ட் வந்து 1, இங்கே ஓல்டு ரெப்ளிகாஸ் கவுண்ட் 3 அதே தான் இருக்குது. ஒரு நியூ வெர்ஷன் பாட் கிரியேட் ஆயிருச்சு. அது கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா ஓல்டு வெர்ஷன்லேருந்து ஒரு பாட் டெலிட் ஆகுது. ஒன்ஸ் அது டெலிட் ஆனதுக்கு அப்புறம் இங்கே நியூ பாட் செகண்ட் பாட் புதுசாக வருது. இந்த 2 பாட் அப் ஆன உடனே டோட்டலாகவே உங்களுக்கு ரெப்ளிகா செட் ஓல்டு வெர்ஷன் எல்லாமே டெலிட் ஆயிரும். இப்போ டிராஃபிக் எல்லாமே வெர்ஷன் 2க்கு தான் ரவுட் ஆகும். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ஃபைல் இருக்கு. நான் அது வந்து ஆக்சுவலாக கிளஸ்டர் ஐபியில் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். No, somewhere I saved it. ஓகே, கரெக்ட். சூப்பர் மேரியோவில் தான். லாஸ்ட் செஷனில் ஸ்ட்ராட்டஜி டைப்பை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் இங்கே இன்னொரு 3 லைன் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கு. அதாவது மேக்ஸிமம் சர்வ், மேக்ஸிமம் அன்அவைலபிலிட்டி, மேக்ஸிமம் அன்அவைலபிள், minimum ready seconds. Maximum search, how many new pod can be created. அதாவது புதுசாக எத்தனை பாட் கிரியேட் ஆகலான்றதையும் டிஃபைன் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் அன்அவைலபிள், எத்தனை பாட் அன்அவைலபிளாக இருக்கலான்றதும் டிஃபைன் பண்ணுறீங்க. புதுசாக கிரியேட் ஆகிற பாட் இட் டேக்ஸ் 30 seconds டு பி ரெடி. 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அது ரெடி ஆயிடணும் டிராஃபிக்கை, இன்பார்ன் டிராஃபிக்கை அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் கண்டிஷன். அண்ட் இதை எங்கேருந்து எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு குபர்னெட்டிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரதுல இல்லை குபர்னெட்டிஸ் டாக்குமெண்டேஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது ரோலிங் அப்டேட். ஸோ குபர்னெட்டிஸ் டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்னு சர்ச் பண்ணனா எனக்கு இங்கே வர ஃபர்ஸ்ட் லிங்க் kubernetes.io டாக்குமெண்ட்ஸில் வர லிங்கை ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த பேஜில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபைன். அண்ட் நான் ரெஃபர் பண்ணுறதும் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் மட்டும்தான். வேற எந்த ஆத்தர் ஆர் அதர் சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன்ஸை ரெஃபர் பண்ணுறது இல்லை. ஓகே, இதை சேவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது கிரியேட்டட் ஆஸ் யூஷுவல் ஒரு சின்ன சேஞ்ச், இந்த லேட்டஸ்ட்ன்ற டேகை ரிமூவ் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணோன்னா
ஓகே, இப்போ kubectl get pods. இதுல இன்னொரு கமாண்டும் இருக்கு, kubectl rollout deployment, deploymentோட நேம் என்ன டெப்ளாய்மெண்ட்டோ அது, இல்லை பாட் இருக்குன்னா பாட், மாரியோ ஹைஃபன் டெப்ளாய்மெண்ட், ஆனால் நம்ம கொடுத்துருக்க நேம். ஓகே, இதில் மிஸ் பண்ணுறது என்னன்னா ஹிஸ்ட்ரின்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஐ மிஸ் டு மென்ஷன். அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே லோவர் கேஸ் தான். ஓகே, இப்போ இந்த ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்கும்போது ரிவிஷன் 1 அண்ட் ரிவிஷன் 2 ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷனில் இருந்திருக்கு, அதுக்கப்புறமா செகண்ட் டைம் அதை அகெயின் அப்கிரேட் பண்ணியிருக்கேன்ற ஹிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது. இப்போ இதுலேயே சேம் கமாண்டில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணலாம், ஹைஃபன் ஹைஃபன் ரிவிஷன் -1 -1, அதாவது ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கும் செகண்ட் ரிவிஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்றதையும் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த கமாண்டை யூஸ் பண்ணி 2 ரிவிஷன் ஆர் 3 ரிவிஷன், அதாவது ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் புது வெர்ஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இதில் இது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ரோல் பேக் பண்ணணும், புதுசாக வெர்ஷன் ரிவைஸ் பண்ணது, அப்டேட் பண்ண வெர்ஷன் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் ரிவைஸும் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா kubectl rollout deployment, deploymentோட நேம் அதாவது இப்போ இருக்க கரண்ட் வெர்ஷன்ல இருந்து ரிவிஷன்ல இருந்து எந்த வெர்ஷனுக்கு, அதாவது நமக்கு 1 2 3 4னு இருக்கலாம். 4th வெர்ஷன்ல இருக்கீங்க, 4th வெர்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க இதை மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இது ஆக்சுவலா ரோல் அவுட் அன்டு கமாண்ட்ல ஒரு சின்ன மிஸ்டேக். kubectl rollout undo deployment mario hyphen deploymentன்றது டெப்ளாய்மெண்ட்டோட நேம். எஸ், ரோல் பேக். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியை செக் பண்ணோன்னா தேர்ட் டைம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் டைம் பண்ண சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சேஞ்சோட காசை மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது டிஸ்கிரிப்ஷனை மென்ஷன் பண்ணால் நமக்கு சேஞ்சோட காசும் இங்கே சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஜென்ரலாக Kubernetes டெப்ளாய்மெண்ட் ரோலிங் அப்டேட் ஸ்ட்ராட்டஜி இந்த பர்பஸ்க்காக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஸ்லைடில் மென்ஷன் பண்ண மாதிரி 50%, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு புது வெர்ஷன் அப்கிரேட் ஆகும். அண்ட் அது அந்த கொஞ்சம் கொஞ்சமான்றதும் நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும். எத்தனை பாட் எனக்கு மேக்ஸிமம் அன்அவைலபிளாக இருக்கணும், எத்தனை பாட் இமீடியட்டாக கிரியேட் ஆகணும், கிரியேட் ஆன நியூ பாட் எவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு ரெடி ஆகணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும். இந்த 30 செகண்ட்ஸ் ஆர் 1 minute 60 செகண்ட்ஸ் 120 செகண்ட்ஸ்னு கொடுக்குறது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். இந்த அப்ளிகேஷன் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க இமேஜ் எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன், அது ரெடியாக எவ்வளோ டைம் தேவைப்படுன்றதை பொறுத்து அதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இதை மென்ஷன் பண்ண போகிறீங்க. இந்த செஷனை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் செஷனில் ப்ளூ கிரீன் அண்ட் தென் கேனரி டெப்ளாய்மெண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ.